ஆறு ஒளி இணையதளம் வழங்கும் தவக்கால தியானம் வழங்குபவர் அருட்திரு ஜெகன் அமலமரி தியாகிகள் சபை. இணையதளத்திற்காக தொகுத்து வழங்குபவர் உங்கள் அன்பிற்கினிய பேசாலை தாஸ். பெற்றுக்கொண்ட சூடு அவர் மற்றவர்களுக்கு கொடுக்கணும். அதான் அவருடைய பணி. அவர் தொடர்ந்து இளைஞனா இருக்க முடியாது. யோவான் மறைசாட்சியா சாகணும். அப்படித்தான் கிறிஸ்தவம். உங்களை சாக சொல்லி சொல்லல, நான் என்ன சொல்றேன்டா, நாங்க பெற்றுக்கொண்ட இயேசுவை மற்றவர்களுக்கு புரியுற ரீதியில கொடுக்கணும். இப்போ நீங்க வாழ்ற பிரதேசம், இந்த சூழல் வித்தியாசம். இங்க நோர்வே பிரதேசத்துக்கு இந்த வடக்கு ஐரோப்பிய பிரதேசத்துக்கு கிறிஸ்தவம் நல்ல காலத்தால பிந்திதான் வந்தது. கிட்டத்தட்ட இங்க கிறிஸ்தவத்துக்கு பின் 900 ஆண்டுகள்ல தான் இங்க வந்திருக்கோம். காலத்தால பிந்தி கத்தோலிக்கம் இங்க வந்து, காலத்தால முந்திய கத்தோலிக்கம் இங்க இருந்து போயிட்டு, அப்படியான ஒரு சூழல்ல உங்களை அழைச்சிருக்கிறதுக்கு ஒரு நோக்கம் இருக்கு. நீங்க எல்லாம் நினைக்கலாம், நாங்க இடம்பெயர்ந்து போரால கஷ்டப்பட்டு இந்த நாட்டுக்கு வந்திருக்கோம். அது நம்மளோட பார்வை. ஒருவேளை உங்கள் மூலமா தொலைஞ்சு போன கத்தோலிக்க விசுவாசத்தை இந்த நாட்டிற்கும், இந்த அழகான நாட்டிற்கும், இந்த அழகான கலாச்சாரத்துக்கும், இந்த நல்ல மக்களுக்கும் கொடுக்கறதுக்கு ஒரு காரணியா கூட உங்களை கூப்பிட்டுருக்கலாம். உதாரணத்துக்கு ஹோலி வீக், ஈஸ்டர் சண்டே, இந்த பரிசுத்த வாரங்கள்ல எல்லாரும் எங்க போவாங்க? உங்களுடைய நோர்வே சொந்தக்காரர்கள் எல்லாரும் பட்டாச்சி போவாங்க. நீங்க எல்லாம் உங்க வேலையை விட்டு போட்டு இங்க வந்திருக்கீங்க. வெள்ளி, சனி, ஞாயிறு கோயில் என்று தெரியக்குள்ள இந்த உலக புள்ளி விவரத்துல முதலாவது இடத்துல இருக்கிற ஒரு செக்குலர் ஸ்டேட்க்கு அது வித்தியாசமா இருக்கும். இவங்க என்ன செய்யறாங்க? இப்ப நம்ம நாட்டுல குட் ஃப்ரைடே ஹாலிடே, என்னத்துக்கு? பெரிய வள்ளி விடுமுறை கொடுக்கறது, எல்லாரும் போய் இயேசுவோட பாடுகளை தியானிக்கிறதுக்கு. ஆனா நிறைய ஐரோப்பிய நாடுகள்ல அது அதுக்கு தான் கொடுக்கிற விடுமுறைன்னு தெரியாது. அதிகமா கத்தோலிக்கம் அல்லாத ஐரோப்பிய நாடுகள்ல அது ஒரு விடுமுறை நாள். இந்த குட் ஃப்ரைடேக்கு அர்த்தம் தெரியாம கூட பிள்ளைகள் இருக்கலாம். பாஸ்காண்ட அர்த்தம் என்னன்னு தெரியாம இருக்கலாம். அப்படியாப்பட்ட ஒரு சூழல்ல உங்களை அவர் சீடரா அழைச்சிருக்கிறார். உங்கள் வழியா இந்த கத்தோலிக்க சீடத்துவம் இந்த நாடுகளை போய் சென்றடையணும், அவர்களுக்கு நிறைவான ஆசீர்வாதங்களை கிடைக்கணும் என்று விரும்பி இருக்கலாம். தெரியல, நாங்க இங்க தொடர்ந்து அகதியா இருக்கிறதுக்கு வரையில, நாங்களும் இந்த நாட்டுக்கு கண்ட்ரிபியூட் பண்ணுவோம். இந்த நாடு நமக்கு நிறைய செய்யுது, அதை நீங்க பார்க்கலாம். உங்களோட குடும்பம், உங்களோட வயசு ஒத்தாக்கள், உங்களோட சுற்றார் உறவினர்லாம் தாயகத்துல எப்படி இருக்கிறாங்க, நீங்க எப்படி இருக்கிறீங்க? ஒரே நாடு உங்களுக்கு நிறைய செய்யுது. இந்த நாட்டுக்கு நீங்க என்ன செய்றீங்க? ஒருவேளை இந்த கத்தோலிக்கமா இருக்கலாம், நம்முடைய நல்ல வாழ்க்கை முறையா இருக்கலாம், நம்முடைய தமிழ் கலாச்சாரமா இருக்கலாம், அது நம்மளோட கண்ட்ரிபியூஷனா கூட இருக்கலாம், இது நம்மளோட பங்களிப்பா கூட இருக்கலாம் இந்த நாட்டுக்கு. அப்படி இந்த தவக்காலத்தை நாங்க அணுகி பார்க்கலாம். இப்போ ஒரு நண்பரோட கதைக்கிற நேரம் அவர் சொன்னார், உங்களோட பங்கு தந்த பாதலோய் இந்த தமிழ் சமூகத்தோட பெருமையை ஒவ்வொரு வருஷமும் சொல்லுவாங்க. அவங்க அப்படிதான் பாக்குறாங்க. நீங்க ஒரு சாதாரண, நாங்க ஒரு சாதாரண மக்கள் கூட்டம் இல்லை, எங்களுக்குன்னு ஒரு அடையாளம் இருக்கு, நம்முடைய விசுவாசம் ஆழமானது, நாங்க குருக்களை நேசிக்கிற விதம், நாங்க எங்களோட சகோதரர்களை நேசிக்கிற விதம், நாங்க குழந்தை வளர்க்கிற விதம், கணவன் மனைவிக்கு கொடுக்கிற முக்கியத்துவம், மனைவி கணவனுக்கு கொடுக்கிற முக்கியத்துவம், இது ஆச்சரியமா இருக்கும். இதுதான் அந்த சீடத்துவம், இதுதான் கிறிஸ்தவ அப்போஸ்தலிக்கம். ஒருவேளை இதா கூட இருக்கலாம் எங்களோட அழைப்பு. இந்த தவக்காலம் எங்களை கூட அதுக்கு அழைக்கலாம். அதை பற்றி சிந்திக்கிறது. ஆங்கிலத்தில் ஒரு சொல் இருக்கு, ரிட்ரீட். உங்களோட ப்ரோக்ராம்ல அப்படியே எல்லாம் போட்டிருக்கு ரிட்ரீட். ரிட்ரீட் சொல்றது ஒரு மிலிட்டரி டேர்ம், ஒரு ராணுவ சொல். ரிட்ரீட்னா தொடர்ந்து 2 பகுதி சண்டை பிடிச்சு கொண்டு இருக்கலாம். ஓகே, தொடர்ந்து சண்டை பிடிச்சிட்டு இருந்தா அதுல பலசாலி என்று தன்னை நினைக்கிறவர் ஒரு கட்டத்துல தோத்து போகலாம். இப்ப சில இடத்துல போய் அடி வாங்குற மாதிரி, பப்ளிக்ல சொல்லலாம், உங்களுக்கு தெரியும், சிலர் தரம் பெரிய ஆளுன்னு சொல்லி போய் அடி வாங்குற மாதிரி. இந்த ரிட்ரீட் எப்படின்னா, ஒரு கட்டத்துல வெற்றி எடுக்கிற பகுதி பின்வாங்கும். அதுக்கு ஆங்கில சொல் ரிட்ரீட், பின்வாங்குறது. ஏன் பின்வாங்குறது? பயத்துல இல்ல, இன்னும் பொசிஷனை ஸ்ட்ராங்கா வைக்கிறது, இன்னும் பலத்தோட திரும்பி வாரத்துக்கு. அந்த சொல்லத்தான் நீங்க தியானத்துக்கு, வருடாந்த தியானத்துக்கு, மாதாந்த தியானத்துக்கு, பங்கு ரீதியான தியானத்துக்கு பயன்படுத்துகிறார்கள். பின்வாங்கி வந்த வேகத்தை விட இன்னும் பல வேகத்தோட முன்னால போறது.
அதைத்தான் நாங்க பங்குகள்ல நவநாள் செய்வோம். ஆனா துரதிருஷ்டவசமா இந்த நவநாள் எப்படி போயிருக்கோம்னு சொன்னா, அன்பியங்களுக்கு இல்ல வட்டாரங்களுக்கு பிரிச்சு கொடுப்பாங்க. முதலாம் அன்பியம், முதலாவது நவநாள், முதலாவது அன்பியம். அவன் நினைக்கிறது, அன்பியக்காரன் நினைக்கிறது இன்னைக்கு எங்களுக்கு திருநாள் நினைச்சு உள்ள நாங்க காசு எல்லாம் போட்டு கொண்டாட்டங்கள்லாம் அதுக்குள்ள கொட்டி அதை திருநாளை விட பெருசாக்கினா ஆயத்தம் போயிடும். திருநாள் வரப்புல அங்க ஒன்றும் இருக்காது, எல்லாரும் கலைஞ்சு போயிடுவாங்க. ஆயத்த நாட்கள் எங்களை திருநாளைக்கு தகுதியா கொண்டு போகணும். இந்த ரிட்ரீட், இந்த பின் வாங்குறது நாங்க ஈஸ்டருக்கு பலமா போறது. இந்த 40 நாள்ல கலைச்சு போயிடக்கூடாது. சில ஊர்கள்ல 40 நாள்ல ஆண்கள் குடிக்க மாட்டார்கள். இங்க என்ன மாதிரி தெரியாது, இங்க பெண்களும் குடிக்க மாட்டாங்களா? 40 வருஷம் சொல்ல பொதுவா குடிக்க மாட்டாங்க. ஏன்னா ஆண்டவர் பாலைவனத்துல துன்புற்றார், அவருடைய அந்த துன்பத்தை பிரதிபலித்தார். அதுல பங்கேற்கிறதுக்கு நாங்க குடிக்க மாட்டோம். பிறகு ஈஸ்டர் அன்று ஆண்டவர் உயிர்த்திருவார், இவங்க எல்லாம் புரண்டுருவாங்க. அப்ப இந்த 40 நாள் உயிர்த்துக்கு என்ன பிரயோஜனம்? ஈஸ்டர் அன்று நாங்க உயிர்க்கணும். அது வெறும் பக்தி முயற்சி, அது உடம்புல ஒட்டாது, உள்ளத்துல ஒட்டாது. ரைட். இன்னைக்கு நாம இந்த 40 நாள் அனுபவம் என்ன, இது விவிலியத்துல எப்படி சொல்லிருக்கு, நோக்கம் என்ன, பிறகு இது எங்களை எதுக்குள்ள கொண்டு வருது, இதுங்க உச்சம் என்னன்னு பாக்குறதுக்கு இந்த இடத்துல கொண்டு கூடியிருக்கோம். இப்ப நாமே ஆயத்தப்படுத்துவோம். சரியா? உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உட்காருங்க. உங்களோட கையில, தோல்ல, இல்லாட்டி உங்களை சுற்றி ஏதாவது பாரமா இருந்தா அதை இறக்கி வைங்க. புருஷன் பஞ்சாதியை சொல்லுங்க, பொருட்களை சொல்லுங்க. ஐதா இருங்க. ரைட்? ஐதா டேக் அ பொசிஷன். உங்களுக்கு பிடிச்ச ஒரு நிலையில உங்களுடைய உடலை அமைத்துக் கொள்ளுங்கள். இருங்க, வடிவா உட்காருங்க. அமர்ந்து கொள்ளுங்க. அமர்ந்து கொண்டு கண்ணை மூடி உங்களுடைய இதயத்தை திறந்து விடுங்கள். கண்ணை மூடுறது நல்லா. கண்ணை மூடி உங்களுடைய இதயத்தை திறந்து விடுங்கள். சற்று உங்களுக்குள்ள நடக்கிற உணர்வு, அசைவு, நிலைகளை தொட்டு பாருங்க. இப்ப இந்த நேரம் வெளியால சரியான அமைதி நிலவுது. வீட்டுல நிறைய வேலை இருக்கு, நாளைக்கு பெரிய வழிபாடு இருக்கு, பலவற்றை விட்டு போட்டு இங்க வந்திருக்கிறோம். இது நமக்குள்ள நடைபெற்றுக் கொண்டிருக்க எண்ணம், நமக்குள்ள சுவாசம் நடைபெற்றுக் கொண்டிருக்கு, நம்முடைய உள் உறுப்புகள் இயங்கிக் கொண்டிருக்கு. முக்கியமா இதயம். நம்முடைய மூக்கு துவாரம் வழியாக காற்று நம்ம கேட்காமலே உள்ள வந்து உள்ள நமக்கு பலத்தை கொடுத்து நுரையீரலை சுத்தப்படுத்தி அழுக்குகளை வெளியால கொண்டு போயிட்டு திருப்பி உள்ள வருது. கோடிக்கணக்கான கலங்கள் இயங்கி கொண்டிருக்கு நம்ம உடம்புல. கடவுள் நம்ம இயக்கி கொண்டிருக்கிறார் என்றும் இந்த நேரத்தில் அவர் ஏதோ ஒரு நோக்கத்துக்காக நம்ம இங்கே அழைத்திருக்கிறார். விரும்பியோ விரும்பாமலோ இந்த இடத்துல ஒன்று கூடியிருக்கிறோம். இந்த மனுத்தியாலங்கள் நமக்கு பயனுள்ளதாக அமைய வேண்டும். ஆகவே நம்முடைய எண்ணங்களை சீர்தூக்கி பார்ப்போம். நான் இந்த 40 நாட்களை எப்படி செலவழித்தேன்? இந்த பரிசுத்த வாரத்தின் நடுப்பகுதிக்கு என்ன ஆயத்தத்தோடு வந்திருக்கிறேன்? என்னால் என் சகோதரர்களை மன்னிக்க கூடியதாக இருக்கிறதா? ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறதா? பாஸ்கா விழா நெருங்கி வருகிற இந்த காலப்பகுதியிலே அதற்கு தகுதியான முறையிலே நான் என்னை ஆயத்தப்படுத்தி இருக்கிறேனா? இப்பொழுது நம்முடைய இதயத்திலே பாரமாக இருக்கிற உணர்வுகளை, நினைவுகளை, நிகழ்வுகளை சீர்தூக்கி பார்ப்போம் ஒரு கணம்.
சில நேரத்திலே நம்முடைய குடும்பத்திலே உள்ள குடும்ப தலைவர், குடும்ப தலைவி, பிள்ளைகள், நம்முடைய பெற்றோர், உறவினர்கள், நண்பர்கள் நமக்கு பாரமாக இருக்கலாம். அவர்கள் மீது நமக்கு கடமையும் பொறுப்பும் இருக்கிறது. சில வேளைகளில் நாம் மற்றவருக்கு பாரமாக இருக்கலாம், நமக்கு அது தெரியாமலும் இருக்கலாம். இந்த தவக்காலம் இயேசுடைய பாடுகள், மரணம், உயிர் பற்றி நமக்கு சொல்லித் தருகிற வேளையிலே பலரை பற்றி தியானிக்கிறோம், சந்திக்கிறோம். நான் என்னுடைய சிலுவையை சுமக்க ஆயத்தமாக இருக்கிறேனா, அல்லது மற்றவர்களுக்கு சிலுவையாக மாறி போய் இருக்கிறேனா? சின்னது பார்ப்போம். இந்த 40 நாள் தொடக்கத்திலே பல முடிவுகளை எடுத்திருப்போம், பல திட்டங்களை தீட்டியிருப்போம். அது எந்த அளவுக்கு நிறைவேறி இருக்கிறது? இப்பொழுது சற்று உணர்ந்து நம்முடைய சுவாசத்தை உள்ளெடுத்து வெளியாக விடுவோம். அந்த வேளையிலே இயேசுவே உமக்கு நன்றி என்று மௌனமாக சொல்லுவோம். மூச்சை உள்ள எடுத்து வெளியே விடுகின்ற பொழுது இயேசுவே உமக்கு நன்றி என்று 5 தடவை மௌனமாக சொல்வோம். ஓகே, கண்ணு திறக்கலாம் எல்லாரும். ஒருத்தர் நித்திரையா போயில தானே, ஒரு வேலை கை தட்டி விடுங்க பாப்பேன் கூட உங்களுக்கான கை தட்டாரு. சரி, முதல்ல இந்த தவக்காலத்தை பற்றி பார்க்க நேரம் அதிகமான பேர் நினைக்கிறது தவக்காலம் துன்பத்தின் காலம். முந்தி கிட்டத்தட்ட 2ஆம் வத்திக்கான் சங்கத்துக்கு முதல் தவக்காலத்தின் நிறம் கருப்பு, கருப்பு உடுப்பு தான் போடுறது. ஏனென்றா துன்பத்தை பிரதிபலிக்கிற மாதிரி அந்த நிற அமைப்புகள் இருந்தார். ஆனா தவக்காலம் துன்பத்தின் காலம் இல்லை. ஒரு இடத்திலே தவக்காலம் துன்பத்தின் காலம் வந்து இல்லை, அது துன்பத்தின் காலம் இல்லை. கருப்பும் துன்பத்தின் அடையாளம் இல்லை. ஆனா தவக்காலத்துக்கு திருச்சபை ஊதா நிறத்தின் அடையாளத்தை கொடுக்குது. இந்த ஊதா ஒரு ரோயல் கலர், அரச நிறம், அதாவது வெற்றியின் நிறம். பாவத்தை இருந்து மனிதர் வெற்றி அடைவதற்கான ஒரு பயணத்திற்கான நிறம். முதல்ல தவக்காலம் துன்பத்தின் அடையாளம், துன்பத்தின் காலம். தவக்காலம் வந்துட்டு முழங்கால இருந்து எழுப்ப போறாங்க, சிலுவை பாதை செய்யணும் என்று கவலைப்படக்கூடாது. அது அதற்கான காலம் இல்லை, துன்பத்திற்கான காலம் அல்ல. தவக்காலம் அருளின் காலம், சீசன் ஆஃப் கிரேஸ். தவக்காலம் ஆன்மாவுக்கான காலம், ஆன்ம சுத்திக்கான காலம், ஆன்மாவை ஆயத்தம் செய்கிற காலம் தவக்காலம். நோர்வேஜன்ல போட்ட சரியா? சரி, என்ன சொல்லிங்க தெரியாது, ஏஐட விளையாட்டு. எனக்கு நோர்வேஜன் தெரியும். பிள்ளையா இருந்தா நீங்க திருத்தி கொடுங்க, எனக்கு தேவையில்லை இந்த நோர்வேஜியன் ஸ்பெல்லிங். உங்களை என்டர்டெயின் பண்றதுக்காக நான் சும்மா போட்டு பார்த்தேன் எப்படி வருவேன். லட்டின்ல இருந்து போட்டு பார்க்க இப்படித்தான் வருது. நாங்க பார்க்கிறோம் மத்தேயு, மார்க்கு, லூக்கா இந்த நற்செய்திகள்ல 40 நாட்கள் இயேசு பாலைவனத்திலே தபம் செய்தார், உபவாசம் இருந்தார், தனித்திருந்தார். என்னத்துக்காக? ஏன் இந்த 40 நாள் என்ற ஒரு கேள்வி சின்ன வயதில் இருந்து எழுதுகிறது. இது 3 நற்செய்தியிலே இருக்கு. மத்தேயு 4ஆம் அதிகாரம் 1 தொடக்கம் 11, மார்க்கு
1, 12, 13 லூக்கால 4ஆம் அதிகாரம் 1 தொடக்கம் 13 இருக்குது. நீங்க குறிச்சு வைக்கலாம், இல்லாட்டி உங்களோட விவிலியத்துல அதை அடையாளப்படுத்தி வச்சு சந்தர்ப்பம் கிடைக்கிற நேரம் இதை வாசிச்சு பாருங்க. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஆக இதுல ஒரே ஒரு ஒற்றுமை இந்த 40 மட்டும்தான் இதுல ஒற்றுமையா இருக்கு. இத செய்யறது என்னது கண்டா, அவர் திருமுழுக்கு எடுத்த பிறகு தன்னுடைய பொதுப்பணியை தொடங்குறதுக்கு முதல், திருமுழுக்கு எடுத்த பிறகு பொதுப்பணியை தொடங்குறதுக்கு முதல் இந்த இடப்பட்ட காலத்துல 40 நாள் அவர் பாலைவனத்தில் இருக்கிறார். ஆகவே இது ஒரு அடையாள நிகழ்வு, அதே நேரத்தில் இது ஒரு முக்கியமான நிகழ்வு. ஒரு அடையாள நிகழ்வு, ஒரு முக்கியமான நிகழ்வு. இன்னும் ஆச்சரியம் என்னன்னா, இதை வாசிக்க நேரம் அவர் பாலைவனத்துல சோதிச்சது யாரு? யார் சோதிச்சது? சாத்தான். ஆனா அவரை சோதிக்கிறதுக்காக அவரை கூட்டிட்டு போனது யாரு? அதை சுற்றி யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? சாத்தானால் சோதிக்கப்பட, தீய ஆவியால் சோதிக்கப்பட அவர் தூய ஆவியால் அழைத்து செல்லப்பட்டார். இதுக்குள்ள நிறைய விஷயம் இருக்கு. சில நேரத்தில் எங்களுக்கு சோதனை தேவை. கடவுள் அந்த சோதனையை தர்றாரா? விவிலியத்தின்படி இல்லை. ஆனா அது நமக்கு நிறைய நடக்குது. ஆனா அதை ஒருவேளை அவர் அனுமதிக்கலாம். தீயவர்கள் வாழ்க்கையில நிறைய வெற்றி அடைந்து கொண்டே இருப்பார்கள். ஆனால் நல்லவர்களுக்கு சோதனை வந்து கொண்டே இருக்கும். நாங்க கடவுள் அந்த சோதனையை தாராங்க, கடவுள் சோதனை தாரல. ஆனால் அவர் அதை அனுமதிக்கலாம். சில நேரத்துல வீட்டுல பார்த்தா கொஞ்சாவது பிள்ளைகளுக்கு போட்டு வெளுக்கிற நேரம் அப்பா வந்து வாசல் நைசா பார்த்துட்டு வந்த வழியால போயிடுவார். அவருக்கு அது விருப்பம் இல்லை, பிள்ளைக்கு அடி விழுறது விருப்பம் இல்லை. ஆனா இவர் ஏதோ செய்துதான் வாங்குறாரு போல இருக்கு போயிடுவார். விருப்பம், அனுமதிக்கிறது ரெண்டும் வேற வேற. இங்க தூய ஆவி இயேசுவை அனுமதிக்கிறார். ஆனா அவர் விருப்பமா எங்களுக்கு தெரியாது. ஆனா இயேசு சோதிக்கப்படுகிறார் 40 நாள். இந்த 40 நாள் என்ற இலக்கம் ஒரு அடையாள இலக்கம். வெறுமனே இயேசு ஆண்டவர் மட்டும் 40 நாள் சோதிக்கப்படலை. விவிலியத்துல பல இடங்கள்ல இந்த 40 நாட்கள் இருக்கு. உதாரணமா வெள்ளப்பெருக்கு 40 நாட்கள் மழை பெய்தது. தொடக்க நூல் 7ஆம் அதிகாரம் 12வது வசனத்துல பார்க்கலாம். பிறகு அது தொடர்ந்து பல அதிகாரத்துக்கு இந்த 40 நாள் வந்து ஒரு சுத்திகரிப்பு காலமாக இருப்பதை பார்க்கலாம். தூய்மைப்படுத்துகிற ஒரு காலமாக இந்த வெள்ளப்பெருக்கு இருக்கிறத நாங்க பார்க்கலாம். பிறகு இஸ்ராயல் மக்கள் பாலை நிலத்தில் 40 ஆண்டுகள் பயணம் செய்கிறார்கள். 430 வருஷம் எகிப்தில் அடிமையா இருந்த ஒரு மக்கள் கூட்டம் 40 வருஷம் பாலைவனத்துல தங்கி இருக்கணுமா? அதுக்கு நிறைய ஷார்ட்கட் எல்லாம் இருந்தது, குறுக்கு பாதை எல்லாம் இருந்தது. அது மோசேக்கு தெரியும். சீனா மலைக்கெல்லாம் போயிருக்கு தேவையில்லை. ஏண்டா எகிப்துக்கும் புனித பூமிக்கும் இடையில ரோட் இருந்தது, பிரயாணங்கள் நடைபெற்றுக் கொண்டிருந்தது. அந்த பாதையில போகாம வேற எங்கேயெல்லாம் போய் கீழே செங்கடலுக்கு எல்லாம் போய் சுத்தி வர்றதுக்கு 40 வருஷம். அந்த 40 வருஷம் அவர்களுக்கு தேவைப்பட்டது. இதை பற்றி எண்ணிக்கை நூல் 14ஆம் அதிகாரத்துல இருக்கு, வினைச்சட்ட நூலே 8ஆம் அதிகாரத்தில் இருக்கு. இந்த 40 வருடங்கள் அவர்களுக்கு பயிற்சி காலமாக, ஒரு திருந்துகிற காலமாக, மனம் திரும்புகிற காலமாக இருக்கு. இன்னொரு ஆச்சரியம் நீங்க கேள்விப்பட்டா சிரிப்பீங்க. எகிப்துல இருந்து வழிகிட்டாங்கல்ல, ஒருத்தரும் கானான் நாட்டுக்கு போயில. ஆக போனது 3 பேர், ஜோஷுவா, காலேபு, இன்னொரு ஆள் யாருன்னு தெரியாது. எல்லாரும் தேடி கொண்டிருக்கிறாங்க. விவிலிய ஆராய்ச்சியாளர் யாருன்னு கண்டுபிடிக்க 3 பேர் போனதா சொல்லப்படுது. 2 பேர் தான் அதுல தெரியுது. வெளிக்கிட்ட ஒருத்தர் போயில்லை. பாலைவனத்துல அவர்கள் மரணிக்கவா ஆண்டவர் அவர்களை கூட்டிக் கொண்டு வந்தாருன்னு தெரியாது. இன்னுமாக மோசே பாலைவனத்துல 40 நாள் சீனாய் மலை உச்சியில ஏறி தவம் செய்து இரவும் பகலும் கடவுளை தியானித்து உடன்படிக்கை செய்து 10 கட்டளைகளை அவர் பெற்றுக்கொண்டார். அந்த 40 நாள் அவர் உண்ணவும் இல்லை, குடிக்கவும் இல்லை. ஆனா 4ஆவது நாள்ல இங்க கீழே தொடங்கிட்டாங்க. அந்த கிழவன் மேல போனான், அவனை காணும். சும்மா நிம்மதியா இருந்த எங்களை சாட்சி கொண்டு இங்க வந்து விட்டுட்டு அது தியானம் செய்ய வந்து எங்கேயோ போயிட்டு, நீ உருவாக்குற எங்களுக்கு ஒரு கடவுளே என்று ஆரோன்ட்ட போய் கேம கேட்க, ஆரோன் பார்த்தா எனக்கு கொஞ்ச நேரம் விட்டு அவங்க நம்மள கல்லால் அடிச்சு கொண்டுருவாங்க. அப்போ உண்ட நகையெல்லாம் தாங்க எல்லாரும் நகையை வாங்கி நெருப்புல போட அது கண்டுக்குட்டியா வந்துதான். உடனே அந்த கண்டுக்குட்டியை உருவமா செய்து அதை சுத்தி எல்லாரும் நடனம் ஆடி, இதோ இஸ்ராயலே எகிப்திலிருந்து
வயசுல உன்னை கூட்டிக் கொண்டு வந்த தெய்வங்கள் இவைகள் தான் அவன் நடனம் ஆடினார்களாம். இருக்கு, விபிலியத்தில் இருக்கு. அது ஒரு சில வழிபாடு. அந்த நாட்கள்ல மாடு மாறி உருவத்தை செய்து, எருது மாறி உருவம் செய்து அதை வழிபட்ட மரபு ஒன்று இருந்திருக்கு. அதுதான் அது காட்டும். ஆனா அங்க ஒரு நாள் மேல 40 நாள் தியானம் செய்து இரவும் பகலும் முடிச்சிருந்து இந்த மக்களுக்காக செவிச்சு கொண்டிருக்கிறார். இங்க இந்த 40 என்னத்தை குறிக்குது என்றால் நீண்ட நாட்களை குறிக்குது. செவம் தவம் தியானம் செய்யறதுக்கு 1-2 நாள் கூடாது. இது வெறுமனே 40 இல்லை, இட்ஸ் நாட் 40 ஆக்சுவலி. இது 40 39க்கு பிறகு இல்லாட்டி 41க்கு முதல் வார ஒரு இலக்கம் இல்லை. 40 என்று சொல்றது ஒரு பெரிய எண்ணிக்கை. இப்ப நம்ம ஊர்ல சொல்லுவாங்கல்ல, 4 பேர் என்ன கதைப்பாங்க நம்மளை பற்றி. யார் அந்த 4 பேர்? இப்படி ஒரு 4 பேர் இல்லை, ஊருட வாய். 4 பேர் 4 விதமா கதைப்பாங்க. யாராப்பா அந்த 4 பேர்? 4 பேரா இருக்காது, 7 பேரா இருக்கும், 8 பேரா இருக்கும். அப்படித்தான் இந்த 40. இது ஒரு நீண்ட இலக்கம். நினிவே மக்களுக்கு ஆண்டவர் 40 நாள் அவகாசம் கொடுக்கிறார். இது ஜோனாக்கு விருப்பம் இல்லை. இது ஜோனா புத்தகம் 3ஆம் அதிகாரத்துல பார்க்கலாம். ஜோனா நினைக்கிறார் நினிவே அழியும். ஏனென்றா இவங்கெல்லாம் எங்களோட சகோதரங்களை அழிச்சார்கள். உங்களுக்கு தெரியும், இஸ்ராயல் நாடு 2 நாடா பிரிஞ்சு இருந்த காலத்துல, வடநாடு தென்னாடு இருந்த காலத்துல, வடநாட்டுக்கு பேர் இஸ்ராயல், தென்னாட்டுக்கு பேர் ஜூதேயா. இந்த வடநாட்டை அழிச்சது ஒரு நாடு, அந்த நாட்டுக்கு பேர் அசிரியா. அந்த நாட்டின் தலைநகருக்கு பேர் தான் நினிவே. ஜோனாவை அந்த நாட்டுக்கு போய் இறைவாக்கு உரைக்க சொல்லி ஆண்டவர் சொன்னா ஜோனாக்கு எப்படி இருக்கும்? அவர் செய்வாரா? ஒரு நல்ல ஜூதனுக்கு இஸ்ராயலனுக்கு அது சரியான கஷ்டமா இருக்கும். ஏன்னா சகோதரங்களை அழிச்சவங்க, எங்களுக்கு எதிராக எல்லா அநியாயத்தையும் செய்தவங்க, அவங்க அழிஞ்சு போகணும்னு நினைக்கிறோம். இந்த அவங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுக்க சொல்லி என்னை அனுப்புறாரு. அவருக்கு விருப்பம் இல்லை. ஆனா கடவுள் சொன்ன செய்தி அவருக்கு விருப்பம். என்ன விருப்பம்? இன்னும் 40 நாளில் நினிவே அழிந்து போகும். அது அவருக்கு விருப்பம். சரி, அழிஞ்சு போகட்டும், நல்லது. ஆனா அது அழியல, அது மனம் திரும்பிட்டு. அதை நீங்க புத்தகத்துல பார்க்கலாம். அதனால 40 நாள் கொடுக்கிறார். ஒருவேளை 35 நாள் கொடுத்திருந்தா அவங்க மனம் திரும்பி இருக்க மாட்டாங்க போல. அவர் நீண்ட சந்தர்ப்பத்தை கடவுள் கொடுக்கிறார். 40 நாள். இதை விட விவிலியத்துல பல இடங்கள்ல இந்த 40 இருக்கு. ஈசாக்கு 40 வயதுல திருமணம் முடித்தார். யாக்கோபு இறந்த பிறகு 40 நாட்கள் அவர்கள் துக்கம் கொண்டாடினார்கள். மன்னா என்ற உணவு, காலை உணவு அவர்களுக்கு 40 ஆண்டுகள் ஆக கிடைத்தது. மோசே 40 நாட்கள் சிரம் செய்தார். ஒற்றர்கள் 40 நாட்கள் கானான் தேசத்துக்குள்ளே போய் உளவு பார்த்தார்கள். ஜோசுவாவிடம் 40,000 காலால் படையினர் இருந்தார்கள். ஜோசுவா 40வது வயதிலே தலைமைத்துவம் ஏற்றார். பல நீதி தலைவர்கள் 40 ஆண்டுகள் நாட்டை ஆட்சி செய்தார்கள். ஏலி 40 வருடம், குரு ஏலி 40 வருடம் குருத்துவம் செய்தார். பிலிஸ்தியர்கள் 40 நாட்கள் தொடர்ச்சியாக போர் செய்தார்கள். சவுலுக்கு ஒரு மகன் இருந்தார். அவரும் 40 வயதிலே அரியணை ஏறினார். 2 வருஷம் தான் அவர் இருந்தார். ஆனா 40 வயதில் அரியணை ஏறினார். 2 வருஷம் அரசனாக இருந்தார். மக்கள் அவர் ஏற்றுக்கொள்ளல, அவர் அழிஞ்சு போனார். தாவீது, சாலமோன் 40 ஆண்டுகள் அவர்கள் அரசர்களாக பணியாற்றினார்கள். எலியா 40 நாள் பயணம் செய்து கார்மேல் மலையில் இருந்து ஒரே மலையை அடைந்தார். இப்படி இருக்கு, இன்னும் நிறைய இருக்கு. 40 40 40 40. என்ன அர்த்தம் என்றா நீண்ட காலம், ஒரு குறிப்பிட்ட காலம் இல்லை, நீண்ட காலம். அதுதான் நமக்கு தரப்படுது. இந்த தவக்காலம் வெறுமனே 40 இல்லை. இந்த தவக்காலம் வந்து ஒரு பெரிய காலம், நம்மை ஆயத்தப்படுத்துகிற காலம், பெரிய காலம். இது மருவி மருவி திருச்சபைக்குள்ள ஒரு 40 வந்தது. முந்தி இந்த 40 காலம், 40 நாட்கள் வந்து எல்லாராலையும் கடைபிடிக்கப்படவில்லை. முந்தி திருமுழுக்கும் முதல் நன்மையும் உறுதி பூசுதலும் உடனடியா குழந்தைகளுக்கு கொடுக்கல. அவங்க எல்லாம் 18 வயசு தாண்டோடும். ஒரே நாள்ல இந்த திருமுழுக்கையும் முதல் நன்மையும் உறுதி பூசலையும் பெற்றுக்கொண்டார்கள். அவர்களை ஆயத்த கிறிஸ்தவர்கள் என அழைத்தார்கள். அவங்களுக்கு தான் இந்த 40 நாட்கள் கொடுக்கப்பட்டது. இதை சொல்றது குவாத்ர ஜெசிமா, 40 நாட்கள் உபவாச காலம் என்று இருந்தது. இந்த 40 நாளுக்கு பிறகு என்ன நடக்கும்னா, பெரிய பாவிகள், உதாரணத்துக்கு கணவன் மனைவிக்கு பிரமாணிக்கம் இல்லாமல் இருக்கிறார்கள். தமிழ்ல நல்ல சொல்லிருக்கு, மசுவாதி.
சதிகாரம், கொலை செய்கிறார்கள், அநியாயமா போர் புரிகிறார்கள். இப்படியான பெரிய மா பாவம் புரிந்த ஆட்களுக்கு நற்கரணை தடுக்கப்படும், அது கொடுக்கப்படாது. அவங்கள திருச்சபையை விட்டு வெளியால வச்சுருவாங்க, எக்ஸ்கம்யூனிகேஷன், அனத்தமாசிட், வெளியால வச்சுருவாங்க. வச்சா அவர்கள் மனம் திரும்பினா, அந்த மனம் திரும்புறதுக்கு அடையாளமா அவங்க என்ன செய்யணும்னா 40 நாள் உபவாசம் இருக்கும். இருந்த பிறகு அவங்களோட தலையில சாம்பலை கொட்டி அவங்க எல்லாருக்கும் சாப்பிட்டு கழிச்சு அவர் கோயில் வாசல்ல முழங்காலுக்கு இருக்கணும். பிறகு பிஷப் போய் அல்லது அந்த ஆலயத்தோட தலைவர் பொறு போய் தலையில உள்ள சாம்பலை தட்டி போட்டு அவர் அரவணைச்சு உள்ள கூப்பிடணும். இப்படி இப்ப இருந்தா எப்படி இருக்கும்? எல்லாரும் முறையாக இருப்பாங்க, சாம்பலுக்கு கட்டுப்பாடு வரும். பிறகு இது பரிகாசம் செய்த மாதிரி இருக்குன்னா அது திருச்சபையில இல்லாம போயிட்டு, இதுக்கு இது ஆயத்தம், இந்த ஆயத்தமும் ஒரு 40 நாளா இருந்தது. இவர்கள் தான் அந்த சாம்பல் பூசப்பட்டவர்கள் என அறியப்பட்டார்கள். இன்றைக்கு நாங்க அந்த சாம்பல் விபூதிய எல்லாரும் பூசுறோம். நிச்சயா பொது சங்கம் 325வது ஆண்டிலே தவக்காலத்துக்கு முதலா அங்கீகாரம் கொடுத்தது. இது எல்லாரும் இந்த தவக்காலத்தை பின்பற்றலாம். இந்த 40 நாள் பாவம் ஆயத்தம் என்றது ஒரு குறிப்பிட்டவர்களுக்கு மட்டுமில்லை, எல்லாருமே பாவியா இருக்கும். எல்லாரும் மனதளவுல கொலை செய்கிறோம், எல்லாரும் மனதளவுல துரோகம் செய்கிறோம். ஆகவே நம்ம எல்லாருக்கும் இது வேண்டும். இதுக்கு ஒரு உலக அங்கீகாரம் கொடுத்து இந்த 40 நாள் மெதுவா திருச்சபையுடைய ஒரு காலமா வருது. இந்த தவக்காலம் திருச்சபையுடைய ஒரு நடைமுறையா மாறி வருது. அலெக்சாந்திரியா திரு அவர் தந்த சர்ச் ஃபாதர் அத்தனாசியூஸ் அவர் இந்த 40 நாளை பற்றி சொல்லி இருக்கிறார். அவர் உயிர்ப்பு பெருவிழாவுக்கு முதல் 40 நாள் உபவாசத்தை கடைபிடிக்க சொல்லி கிறிஸ்தவர்களை அவர் அழைக்கிறார். ஆகவே இது கீழத்தைய திருச்சபையில் இருக்குதான் மேலத்தைய திருச்சபைக்கு வந்தது. ஓகே, இது ஆன்மீக காலம், பரிசுத்த ஒழுக்கத்தின் காலம் என்று அத்தனாசியஸ் அதை கடைபிடிக்கிறார், சொல்லி அழைக்கிறார். மேலத்தைய திருச்சபை முக்கியமா அகுஸ்தினார் லத்தீன் திருச்சபையில இது 5ஆம் நூற்றாண்டின் கடைசியில இது முறையா திருச்சபைக்குள்ள வர்றதுக்கு அவர் முயற்சி செய்கிறார். ஆனா ஞாயிற்றுக்கிழமையே உபவாச நாளாக நாங்க கருதுறது இல்லை. உண்மையா நீங்க விபூதி புதன்ல இருந்து குருத்தோல ஞாயிற்கு முதல் வார சனிக்கிழமை மட்டும் எண்ணி பாத்தீங்கன்னா 40 கூட வரும். எண்ணி பார்த்துருக்கீங்களா? கிட்டத்தட்ட 49 கிட்ட வந்துடும். ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை தவக்காலத்துக்குள்ள வராது. ஞாயிறு, ஒவ்வொரு ஞாயிறும் அது ஈஸ்டரோட அடையாளம், பாஸ்காட அடையாளம். அது எந்த ஞாயிறா இருந்தாலும் அது தவக்காலமா வராது. ஓகே, ஆனா நீங்க கேட்கலாம், அப்பயே நீங்க ஞாயிற்றுக்கிழமையிலையும் ஊதா நிற உடுப்பு போட்டுக்கொண்டு நிக்கிறீங்க, வேற ஒரு பிரச்சனை இல்லை, எடுத்து வைக்க கஷ்டம் தான். திருப்பி வெள்ளைக்கு போய் திருப்பி ஊதாக்கெல்லாம் வரல, அது அப்படியே போட்டு மட்டும் விட்டாச்சு. இடைக்குள்ள சூசேப்பர் திருநாளும் தவக்காலமா கருதப்படாது. ஆனா நம்ம நாட்கள் விபூதி புதன்ல தொடங்கினா உயிர்ப்பு வரும் வரைக்கும் அது தவக்காலம் தான். ஒரு விட்டு கொடுக்க விடாம இல்லை, தப்பு கிடையாது. ஓகே, அகுஸ்தினார் இந்த தவக்காலத்தை பற்றி சொல்ற நேரம் பரிகாரமும் மனம் திரும்புதலும் நிறைந்த புனிதமான காலம் என்று அவர் அழைக்கிறார். தவக்காலம் எங்களுக்கு தவக்காலம் எல்லாம் தெரியாது, எங்களுக்கு மழை காலம் தான் தெரியும், நாங்க யோசிக்க கூடாது. ஓகே, பிறகு இது மெதுவா மத்திய காலத்தின் தவக்காலத்தின் முக்கியத்துவம் பெற்று திருச்சபைகளை இன்றைக்கு நாங்க எப்படி தவக்காலத்தை கடைபிடிக்கிறோமோ அந்த நிலைமைக்கு வந்துட்டு. ஓகே, இது ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன், இது எப்படியே இருக்கும். உங்களுக்கு இதை பற்றி மேலதிகமா ஏதாவது தெரிஞ்சா எங்களோட பகிர்ந்து கொள்ளலாம், சொல்லலாம். உங்களுக்கு பக்கத்தில் வேற ஏதாவது தவக்காலத்துல என்ன செய்வோம் உண்டு, சில பிராக்டிசஸ் இருக்கு தானே, சில பழக்க வழக்கங்கள் நம்முடைய பங்குகள்ல இருக்கும். இந்த தவக்காலத்துல முட்டை அடிப்பாங்கல்ல, மச்சான் முட்டை அடிப்பாங்க, சாம்பல் கரைச்சி ஊத்துவாங்க, தேய் மாதிரி கொம்பெல்லாம் வச்சு கொண்டு சத்தம் போட்டு கொண்டு தெரியுவாங்க, கருப்பு உடுப்பு போடுவாங்க, சினிமா பாடல்களை தடை செய்வாங்க, பசாம் வாசிக்கப்படும். இப்படி நிறைய பிராக்டிஸ் இருக்கு. இதை விட வேற ஏதாவது பிராக்டிஸ் உங்களோட பக்கத்துல இருந்தா சொல்லலாம்.
இந்த வடை கேட்கல அவங்கள பார்த்து சிரிக்க நீங்க வந்து சந்திங்க என்ன ஸ்பெஷல் குருநகராக உங்கள ஊர்ல நாவாந்துறை இல்ல ஸ்பெஷல் இந்த தவக்காலத்துல என்ன இதை விட வித்தியாசம் ஆசன் கஷன்பிள்ளை பாடுகளை காட்சி போடுறோம் இந்த திருமணக்கலாம் மற்ற பங்குகளையும் போடுறோம் ஒரே பிரசங்கம் வச்சீங்களா அந்த பிரசங்கம் வியாபுல பிரசங்கம் அது வாசிப்பாங்க நம்மளோட ஊர்ல உடக்கு வாசிப்பியா காட்டுறது உடக்கு வாசி இதுக்குள்ளே காட்டுறது அவகாலத்துல உடக்கு பாஸ் பொம்மை என்று சொல்லலாம் ஆனால் பொம்மை பாஸ் இல்லை அதை விட கொஞ்சம் கிட்டத்தட்ட ஆனா இது வந்து நூல்ல பாருங்க இதை வந்து கீழால இயக்கு கீழே இருந்தா பொம்மை பாஸ் மேல இருந்தீங்க வித்தியாசம் ஓகே உங்களுக்கு ஒரு சின்ன பிரேக் விட்டுட்டு நீங்க எத்தனையால விழுந்து உங்களோட மூஞ்ச கிஞ்ச உடைச்சிடாம சின்ன பிரேக் உங்களுக்கு 15 minutes பிரேக் ஓகே அஞ்சு மணிக்கு தொடங்குவோமா 5 மணிக்கு விடுங்க வந்திருக்கு ஆன்லைனில் கொண்டு போகும் பார்த்தோம்